கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா விஜய் மக்கள் மன்றமாக இருக்கிறப்பே தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அவங்க வந்து ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வரப்பே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை திரட்டிட்டு வர்றது, ஒரு படைப்பலத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட நபர் தான் இந்த அஜித் தான். இந்த பதவிகளுக்கு இன்னைக்கு கோடிகளில் பணம் பொருள். இந்த அஜித்தாவே சொன்னாங்க, இப்போ போட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கிட்ட 10 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உட்காந்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் விஜய் காரில் வர்றாரு. விஜய் காரை போய் ஒரு பெண் நிர்வாகி, உங்களை கொண்டாடிய நிர்வாகி, உங்களை கடவுள் மாதிரி பார்த்த நிர்வாகி கார் முன்னாடி மறைக்கிறாங்க. அண்ணா அப்படி அண்ணா வந்து அந்த தங்கையை பவுன்சர் வச்சு தூக்கி பீம்பாய் அவரை தூக்கி அந்த பக்கம் போடுகிற மாதிரி பவுன்சர் தூக்கி போட்டு உள்ள போயிட்டாப்புல. எந்த சலனமுமே இல்லை. நீங்க உள்ள போனதுக்கு பிறகு அவங்கள மட்டும் உள்ள வர சொல்லுங்க, நான் பேசுறேன், உள்ள வர சொல்லுங்கன்னு பேசணும். இது எதுவுமே செய்யாம அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கதறாங்க, அழுகுறாங்க, போராட்டம் பண்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பு என்னன்னா, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த விஜய் வந்து நிற்பான், பெண்கள்லாம் கண்கள் மாதிரி நான் வர்றேன் அப்படின்னு. எங்க வர்ற நீங்க? உங்க ஆபீஸ் முன்னாடியே கத்திட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்க்க வரலையே. இவர் ஒரு நிர்வாகியில உங்களால நீங்க கட்டுப்படுத்த முடியாம இருக்கிற நீங்க எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு அஜித்தா இல்ல, 1000 அஜித்தா இருக்கு தமிழ்நாட்டில். பிரச்சனைகளை இவர்கள் ஃபேஸ் பண்ண தெரியும். இந்த மன்றத்துக்கு எவன்லாம் போஸ்ட் ஓட்டினானோ, நோட்டீஸ் அடித்தானோ, பாலாபிஷேகம் பண்ணானோ, கை காசை போட்டு செலவு பண்ணானோ, நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆளாக வந்துடுவார்னு நம்பினானோ, பிரார்த்தனை பண்ணானோ, அழகு குத்துனானோ, கோயிலுக்கு போனானோ, மசூதிக்கு போனானோ, அந்த ரசிகன், தீவிரமான வெறித்தனமான ரசிகன், அவனுங்களை பூராத்தையும் முதல் வேலையாக வந்து ஏற கட்டி தூரத்துக்கு போட்டது வந்து புஷியான். இல்லை, ஒரு எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே மாவட்ட செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒன்றிய செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டுன்னா இதுவே ஒரு பெரிய வியாபாரமாக இருக்குல்ல. வர்றதுக்கு முன்னாடி அதான் இன்னொரு கட்சியுடைய நிர்வாகிட்ட காலையில் பேசிட்டு இருந்தார், சொன்னார். நான் கேட்டேன், ஏங்க உங்கள் கட்சியில் கூட நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கீங்க, மாறி மாறி இது கூட 10 கோடி ரூபா வரைக்கும் போலங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க, ரொம்ப டிமாண்டாக இருக்கேங்க அந்த கட்சியிலன்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 கோடி ரூபா, மாவட்ட செயலாளருக்கு 5 கோடி பணம். உங்கள் கட்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்களை நம்பி வந்த ஆட்களுக்கே நீங்கள் வந்து விசுவாசமாக இல்லை, உண்மையாக இல்லை. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தமிழக வெற்றி கழகம் அடுத்ததாக மாற்று அரசியலில் புதிதாக வந்த சக்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பல்வேறு பேரில் தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொண்ட தாவேகா இன்றைய உள்கட்சி பூசலே ஒழுங்காக சரி பண்ண முடியலையே, ஒரு மாவட்ட செயலாளர் பதவி போடுறதுல இவ்வளோ பஞ்சாயத்துன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. அஜிதா ஆக்னஸ் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள், இந்த மாவட்ட செயலாளர் போடுறதுல என்ன பஞ்சாயத்து, இதில் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காரா? இல்லை, இந்த அஜிதா ஆக்னஸ் அப்படிங்கிறவங்க அவங்க பின்புலத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு தீவிரமான வெறித்தனமான விஜய் ஃபேன் குடும்பம். அதாவது இவங்க மட்டும் கிடையாது, இந்த குடும்பமே விஜய்க்கு தீவிரமான ரசிகர்கள். அவர் அண்ணன் வந்து பில்லா ஜெகன் வந்து தென்மண்டல விஜய் மக்கள் இயக்கத்துக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த பகுதியில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சுறாப்படத்தையே 100 தடவை பார்க்குற ஆள் அவர். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம், நாடி நரம்பெல்லாம் ஊறி போன விஜய் ரசிகர் அவர் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பம். அப்படி இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாருன்னா, புஷியானந்த் உள்ளே வந்ததுக்கு பிறகு அவரை ஓரம் கட்டப்படுறாங்க. ஓரம் கட்டப்பட்டதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் ஓரம் கட்டப்பட்டார், வெளியேற்றப்பட்டார்னு வச்சுக்கலாம். வெளியேற்றப்பட்டார், வந்துட்டு வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போயிட்டார். ஆனாலும் அவர் வேற ஒரு கட்சிக்கு போனாலும் அந்த குடும்பமே விஜய் ரசிகராக இருக்காங்க. இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு மன்றத்துக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா விஜய் மக்கள் மன்றமாக இருக்கிறப்பே தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அவங்க வந்து ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த பகுதியில் உடனே ஆட்களை திரட்டுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க வேலையை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டுறது, விஜய் பிறந்த நாள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணுறதுன்னு சொந்த கை காசை போட்டு கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணி அந்த குடும்பமே, அண்ணன் வந்து வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாலும் கூட இவங்க தீவிரமாக மன்றத்தில் இருந்திருக்காங்க. விஜய் மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய அளவில் மக்கள் சேவைகள் செய்கிறது, மக்களோட இன்டராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க. அது கட்சியாக தமிழக வெற்றி களமாக மாறின பழகம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வரவே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை திரட்டிட்டு வர்றது, ஒரு படைப்பலத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட நபர் தான் இந்த அஜித் தான். அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் அந்த அண்ணன் வந்து இப்போ ஒரு திமுகவில் இருக்கிறார். பில்லா ஜெகன்கிறவர் வந்து திமுகவில் இருக்கிறாரு. அதை வந்து இவங்க காரணம் காட்டுறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பில்லா ஜெகன் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பல வருடத்துக்கு முன்னாடியே போயிட்டார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகும் கூட இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அண்ணன் போனால் கூட இவங்க தீவிரமான விஜய் ரசிகராக தான் இருக்காங்க.
அப்போ புஷி ஆனந்த் வந்து கைக்கு வர்றார். புஷி ஆனந்த் கைக்கு எஸ்ஏசி கையில் இருந்த மன்றங்கள் புஷி ஆனந்த் கைக்கு ஷிஃப்ட் ஆகுது. விஜயினுடைய முதல் ரசிகர் மன்றம் விஜயரங்கன் ஒருத்தருக்கார். அவர் தான் விஜய் ரசிகர் மன்றத்தினோட விஜய்க்கு முதல் ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தவர். விஜய பல இடங்களில் சொல்லியிருப்பா, என்னுடைய முதல் ரசிகரே விஜயரங்கன் தான். அவர் தான் மன்றத்தை ஆரம்பிக்கிறார். விஜயினுடைய முதல் மன்றத்தை காஞ்சிபுரத்தில் அவர் தான் கூட்டு போய் ஆரம்பிக்கிறார். துல்லாத மனமும் துள்ளும் வரைக்கும் அவர் தான் மன்றத்தை பார்த்துக்கிறார். அவர் வந்து டி நகரில் ஒரு டீ கடை வச்சுருக்கிறார். டீ கடை வச்சுக்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் மன்றங்களுக்கு செலவு பண்ணுறது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் விஜயோட ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பாஸ் யாருன்னா எஸ்ஏசி. எஸ்ஏசியினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த மன்றம் செயல்பட்டது. இளைய தளபதியின் பெயர் கொடுத்ததே விஜயரங்கன் தான். அந்த விஜயரங்கன் இப்போயும் டி நகரில் டீ கடை வச்சுருக்காரு. இன்றைக்கி இருக்கார். விஜயோட 15 வருஷமாக இருந்தவர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மன்றங்களை திறந்தவர். விஜயோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணவர். இன்றைக்கி வந்து ஒன்றும் டீ கடை தான் வச்சுருக்கிறாரு. விஜய் கண்டுக்கல்ல. புஷி ஆனந்த் உள்ள வருகைக்கு பிறகு, அப்போ புஷி ஆனந்த் எஸ்ஏசி கட்டுப்பாட்டில் இருந்த மன்றங்கள் புஷி ஆனந்த் வந்ததுக்கு பிறகு, கத்திக்கு முன்னாடி தான் வர்றார் புஷி ஆனந்த். ரொம்ப நாளாக இல்லை, கத்தி படத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் புஷி உள்ளே வர்றார். புஷி வந்த பிறகு எஸ்ஏசியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மன்றம் புஷியினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுது. எஸ்ஏசி யாரெல்லாம் நியமித்து வச்சுருந்தாரோ, இந்த மன்றத்துக்கு எவன்லாம் போஸ்ட் ஓட்டினானோ, நோட்டீஸ் அடித்தானோ, பாலாபிஷேகம் பண்ணானோ, கை காசை போட்டு செலவு பண்ணானோ, நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆளாக வந்துடுவார்னு நம்பினானோ, பிரார்த்தனை பண்ணானோ, அழகு குத்துனானோ, கோயிலுக்கு போனானோ, மசூதிக்கு போனானோ, அந்த ரசிகன், தீவிரமான வெறித்தனமான ரசிகன், அவனுங்களை பூராத்தையும் முதல் வேலையாக வந்து ஏற கட்டி தூர தூக்கி போட்டது வந்து புஷி ஆனந்த். அதில் ஒருபடி மேலேயே போய் எஸ்ஏசியே தூக்கி போட்டாப்புல. மன்றத்தினுடைய கார்டியன் வந்து எஸ்ஏசி. மன்றத்துடைய தலைவராக இருந்தவர் விஜயரங்கன் இருந்தாப்புல, ரவிராஜ் இருந்தாப்புல, பல பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே இன்றைக்கி தூர போட்டுட்டு அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒழிய பெருசாக இல்லை. ஆனால் அவர்களுக்கு பிறகு மன்றத்துக்கு வந்த புஷி ஆனந்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கி வந்து பிரகாசமாக இருக்குது. இந்த பதவிகளுக்கு இன்றைக்கி கோடிகளில் பணம் பொருளுது. இந்த அஜிதாவே சொன்னாங்க, இப்போ போட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கிட்ட 10 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 10 கோடி ரூபா வாங்கிட்டு தான் அந்த பதவி போட்டிருக்காங்கன்னு பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, வேட்பாளர் தேர்வு நிற்காததுக்கு 2 கோடி ரூபா கேட்குறாங்க, மாவட்ட செயலாளருக்கு 5 கோடி கேட்குறாங்க அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தான் அஜிதாவை வந்து எஸ்ஏசியினுடைய ஆள் இவங்க மன்றத்தினுடைய ஆரம்பகால நிர்வாகி, இவங்க வளர்ந்துட்டான்னு நம்ம கைமீறி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக புஷி ஆனந்த் இவரை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை ஓரங்கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. எந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மண்டலம் அந்த அந்த ஜோனலில் வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கைக்குரிய ஆளாக ஒரு தளபதியாக இருந்தவங்கள தூக்கி போட்டு இன்னொருத்தவங்களை போடுறதோ அவங்களால தாங்கிக்கிற முடியல. என்னடா நம்ம எல்லாமே விஜய் தான் நம்ம நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம், விஜய் என்ன தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஒரு பொசிஷனுக்கு வர்றப்போ நம்மளை தூக்கி போடுறாங்கன்னு அவங்களால தாங்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வேறு ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட போகிறாங்கன்னு. அவங்க ஆதரவாளரோட நேரம் வந்துட்டாங்க பனையூரில் வந்து நேற்று எல்லாம் பார்த்துருப்போம். டிவி எல்லாத்துலேயும் போட்டுட்டு இருந்தாங்க, உட்காந்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் விஜய் காரில் வர்றாரு. விஜய் காரை போய் ஒரு பெண் நிர்வாகி, உங்களை கொண்டாடிய நிர்வாகி, உங்களை கடவுள் மாதிரி பார்த்த நிர்வாகி கார் முன்னாடி மறைக்கிறாங்க, அண்ணா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணா வந்து பவுன்சர் வச்சு, அண்ணா வந்து அந்த தங்கையை பவுன்சர் வச்சு தூக்கி பீம்பாய் அவரை தூக்கி அந்த பக்கம் போடுகிற மாதிரி பவுன்சர் தூக்கி போட்டு உள்ளே போயிட்டாப்புல. எந்த சலனமுமே இல்லை. சராசரி மனுஷனை வைங்க, நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம கார் மேலே ஒரு பைக் மேலே கையை நீட்டுறாங்க, இப்படி யாராவது விழுந்து கிடந்தா கூட டப்புன்னு பதறி இறங்கிடுவோம். இவர் சுற்றி வந்து பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க, வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. டப்புன்னு காரை விட்டு இறங்கி, சரி என்னவா பிரச்சனை, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, நீங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு அவங்கள மட்டும் உள்ளே வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், உள்ளே வர சொல்லுங்கன்னு பேசணும். இது எதுவுமே செய்யாமல் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் உள்ளே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. குறிப்பு என்னன்னா, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த விஜய் வந்து நிற்பான், பெண்கள்லாம் கண்கள் மாதிரி நான் வர்றேன் அப்படின்னு. எங்கே வர்ற நீங்கள்? உங்கள் ஆஃபீஸ் முன்னாடியே கத்திட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்க்க வரலையே. இப்போ நீங்கள் உள்ளே உட்காந்து நடக்கிறது அத்தனை லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உள்ள டிவியில் உட்காந்துட்டு ரசிச்சிட்டு இருக்காப்புல, உட்காந்து இப்படியே ஒரு ஸ்டைலில் பார்ப்பாப்லையே. அது மாதிரி அஜித்தாக உள்ள கதறதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு பெண்ணு, உங்களை நம்பி வந்த பெண்ணு ரோட்டில் நின்று கதறிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த பிரச்சனை மேலே, அந்த பெண் மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்கட்டும், நீக்க போகிறீங்க. ஒரு அடிப்படை பேசிக் கட்டசின்னு ஒன்று இருக்குல்ல. உங்கள் வாசப்படிலேருந்து ஒரு பொண்ணு கதறிட்டு இருக்கு, எல்லாரையும் அமுச்சு விட்டு அந்த பொண்ணை மட்டும் உள்ளே கூப்பிடுங்க. என்ன உனக்கு பிரச்சனை, நான் பேசிக்கிறேன், நீ ஊருக்கு போ. ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல உங்களால் முடியலையே. நீ பதவி போடக்கூட வேணாம், அவங்களை இங்கே பதவியை விட்டு தூக்கணும், அவங்க ஏதோ உள்நோக்கத்தோடு இருக்கிறாங்க, அவங்க செயல்பாடு சரியில்லை, அதெல்லாம் கூட இருக்கட்டும்.
உங்களை இத்தனை வருடம் கொண்டாடிய பூஜித்த ஒரு பெண் வந்து ரோட்டில் நின்று கதறிக்கிட்டு கிடக்கிறப்ப குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட உங்களுக்கு மனசு இல்லை. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இதுதான் இவர்களுடைய லட்சணமாக இருக்குது, இதுதான் அவர்களுடைய அனுபவமாக இருக்குது. இது அப்படியே இந்த சம்பவத்தை விட்டுட்டு திமுகவுக்கு வராங்க. திமுகவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் கே நேரு தனசேகரன் ஒருத்தர் இருக்கிறார். கே நேரு தனசேகரன் பல முறை அந்த பகுதியில் கவுன்சிலராக இருந்தவர், ஓரளவு பிரபலமானவர், நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ஸ்லாம் வச்சு நடத்துகிறாரு. அவர் தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காம பிரபாகர் ராஜாவை வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பிரபாகர் ராஜா வந்து ஜூனியர், ரொம்ப ரொம்ப ஜூனியரு, எங்கே ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. கே நேரு தனசேகரன், அந்த பேரே கே நேரு தனசேகரன் தான் அவருக்கு அடையாளமே. அப்படிப்பட்ட கே நேரு தனசேகரன் வந்து ஒரு தீவிரமான முரட்டு பக்தர். கலைஞர் மீதும் ஸ்டாலின் மீதும் ஒரு தீவிரமான ஒரு முரட்டு பக்தர்னு வச்சுங்களேன். அவருக்கு சீட் இல்லைன்னொடனே அவரால் தாங்க முடியல. அறிவாலயத்துக்கு ஒரு குடும்பத்தோடு வந்துட்டாப்புல. வந்து என்ன பண்ணுறாரு, நான் பாருங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறார். நாங்கள் கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்கேன், இவ்வளோ போராட்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்க பெரிய வந்து குண்டாசல் தூக்கி போட்டாங்க, எத்தனையோ விஷயங்கள் நான் வந்து கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன், ஆனால் எனக்கு சீட் கொடுக்கல. என் ஒய்ஃபோட தாலியை பாருங்கள், வந்து உதயசூரியன்லாம் தாலியே இருக்குது அப்படின்னு தாலியை அவங்க ஒய்ஃப் எடுத்து காமிச்சாங்க. உடனே இந்த சம்பவம் வழியில் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறாரு. உடனே தனசேகரன் உள்ள கூப்பிட்டு தனசேகரன் ஒரே வார்த்தை தான் சொன்னாராம், நான் வந்து ஒரு வேட்பாளரை போட்டிருக்கேன், இவனை ஜெயிக்க வச்சுட்டு வா, உனக்கு நான் பார்த்துக்கிறேன். உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாரு, வந்து சாயங்காலமே பேட்டி கொடுக்குறாரு தனசேகரன். தளபதி கூப்பிட்டாரு, எனக்கு சொல்லிட்டாரு என்னுடைய முதல் வேலை அவன் ஜெயிக்க வைக்கிறதான். அதே மாதிரி ஜெயிக்க வச்சார். அதே மாதிரி விருகம்பாக்கம் தொகுதியில் பிரபாகர் ராஜாவை ஜெயிக்க வச்சுட்டு விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக கைவசம் இருந்துச்சு. ஆமாம், ஓட் டிஸ்டன்ஸே 2500. ஆமாம், விருகை ரவின்னு அந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்காக இருந்தார் அதிமுகவில். அவரை வந்து வீழ்த்திட்டு வேலை பார்த்து அப்போ ஆளும் கட்சி அதிமுக வந்து பிரபாகர் ராஜா ஜெயிக்க வைக்கிறார். ஜெயிக்க வச்ச பிறகு அதை சொன்னது மாதிரியே இவருக்கு கவுன்சிலராக நிற்கக்கூடிய சீட் கொடுத்தாங்க, ஜெயிச்சார். சென்னை கார்பரேஷனுடைய நிதிக்குழு தலைவர். நிதிக்குழு தலைவர்னா ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சியினுடைய ஃபண்ட் அலாட் பண்ணுறதே இவர் தான். சாக்கடை போடுறதா இருக்கட்டும், இல்லை கார்பரேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், கார்பரேஷனு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஃபண்டு அலாட் பண்ணுறதே வந்து இவர் தான். அப்படி ஒரு போஸ்டிங்கை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இந்த முறை அவருக்கு தான் சீட் கிடைக்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. இதுதான் ஒரு தொண்டனை ஹேண்டில் பண்ணுற விதம், இதுதான் நிர்வாகியை ஹேண்டில் பண்ணுற விதம். இது இன்னொரு சம்பவம் சொல்லலாம், இதெல்லாம் மற்ற கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவம். விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிரான்ஸ்பிளண்டான ஒரு கட்சி. நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்த சொன்னால் அதுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக திருப்பி சொல்கிறேன். நான் ஒரு தொலைக்காட்சியில் அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். அவருடைய ஆஃபீஸில், அசோக் பில்லர் ஆஃபீஸில் கேமராவெல்லாம் செட் பண்ணியாச்சு. அவர் நானும் உட்காந்துட்டு இருக்கிறோம். சுற்றி நிர்வாகிகள்லாம் நிற்கிறாங்க. எப்போ பேசாதீங்கப்பா, இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்றார். அப்போது ஒரு கேரக்டர் வந்து ஆட்டோவில் வர்றாரு. சர்ன்னு ஆட்டோவில் வந்து நிப்பாட்டி அந்த இந்த காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட்டியோட உள்ளே வர்றாரு. சரன்னு கூட்டத்தை விலக்கிட்டு உள்ளே வர்றார். வந்தால் இப்படி நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கிறோம். வந்தானே, நீங்கள் ஒரு போஸ்டிங் போட்டிருக்கீங்க ஒருத்தனுக்கு, அவனுக்கு இல்லைன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. இத்தனை பேர் நிற்கிறாங்க, நிர்வாகிகள் நிற்கிறாங்க, இத்தனை கேமரா இருக்குது. இவர் உட்காந்து, சரி என்ன பிரச்சனை உனக்கு, அவனுக்கு இல்லை வேலை செய்ய முடியாதுண்ணே, நான் பதவியை ரிசைன் பண்ணிடுறேன், நான் உங்க கூட அடிமட்ட தொழிலாக கூட இருந்துட்டு போகிறேன், எனக்கு வேணான்னா அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி வா இன்டர்வியூ பண்ணிட்டோம் நம்ம பேசிக்கலான்ட்டு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டார். அவர் அந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இடையில பிரேக்கில் ஒரு டீ வந்துச்சு, டீ சாப்பிட்டு என்ன பிரச்சனை உனக்கு, நான் சொல்கிறேன்ல உனக்கு, இப்போ உனக்கு வேறு போஸ்டிங் போடணுமா, இல்லை அவனை நீக்கணுமா, என்ன பண்ணணும் உனக்கு, நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன்ல, இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அந்த கோவத்தில் அந்த நேரத்தில் திருப்பி ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தாலோ பேசியிருந்தா போகிறப்போ சந்தோஷமாக போகிறான். நான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கட்சி நிர்வாகிகளை எவ்வளோ கோபம் வந்தாலா எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது. அந்த வாசப்பில் நிற்க வைக்க தெரியாதா, இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல தெரியாதா. ஒரு கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு கட்சியாக இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு கடைக்கோடி தொண்டனை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு. அவர் எனக்கு தெரிஞ்ச அவரில் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்க கிடையாது. அவர் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பொறுப்பாளராக இருப்பார். இப்போ எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. இதுதான் அரசியல் பக்குவம் உள்ள கட்சிக்கும் அறகுறை அரசியல் பண்ணுற கட்சிக்கும் வித்தியாசம். இவர் ஒரு நிர்வாகியில் உங்களால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு அஜித்தா இல்லை, 1000 அஜித்தா இருக்கும் தமிழ்நாட்டில், 1000 பிரச்சனை இருக்கும். இந்த சம்பவத்தெலாம் பார்த்தீங்கன்னா, நான் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இந்த சம்பவமாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் தெரியுது. பிரச்சனைகளை இவர்கள் ஃபேஸ் பண்ண தெரியல.
அது கூட பரவாயில்ல, பொதுச் செயலாளர் பின்வாசல் வழியா காரை எடுத்துட்டு போறாரு. இது அஜித் அனைத்து முன்வாசல். அது ஏன் பயம்னா அஜித் ஆளோட வந்திருக்கு தூத்துக்குடியிலேருந்து, புஷியானந்த் தான் புறக்கணிக்கிறாரு, நமக்கு ஏதாவது ஆகி போகும் அப்போ நீங்கள் இன்னும் இது ஒரு கட்சி நிர்வாகியை சமாளிக்கிறதுக்கே பயந்தீங்கன்னா 6.5 கோடி 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டு 6.5 கோடி ஓட்டு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி சமாளிப்பீங்க, ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அதாவது ஒரு தலைமை பண்புக்கு முதல் அழகு என்னென்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை சமாளிக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் தலைமை பண்புக்கான அழகு. அந்த தலைமை பண்புக்கான அழகு வந்து உங்கள்கிட்ட 1% கூட கிடையாது. விஜய் அங்கே இல்லைனா கூட பரவாயில்ல, ரூமில் இருக்கார். காலையில் ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட பேசியிருந்தேன், சார் நாங்கள் லிஸ்ட்டு தான் போட்டோம் சார், அமைச்சரவையெல்லாம் போட்டாங்களாம். அமைச்சரவை லிஸ்ட் போட்டாங்க, அது ஜெயிச்சா தானே போட்டு வச்சிருக்காங்களாம். இப்போ வந்து எல்லாருமே எல்லா மாவட்ட செயலரும் இதுக்கு போகிறாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாங்க, டிக்கெட் போட்டாங்க மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு. எல்லா மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் கூட முந்தானது பாஸ்போர்ட் வாங்கி அவருக்கும் விசாலம் டிக்கெட்லாம் போட்டாங்க போல். எல்லாரும் வந்து ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸு, ஜனநாயகன் வைப்பு முடிச்சோடனே தேர்தல் வைப்பு முடித்தோடனே நேராக பதவி ஏற்கிறோம் அப்படின்னு ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க. டாக்டர் பிரபு சுகாதாரத்துறை அமைச்சர், புஷி அனுது வந்து ஏதோ பாண்டிச்சேரியினுடைய சிஎம் டெப்டி சிஎம்மு, அப்புறம் லெஃப்ட் பாண்டி ஏதோ விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்புறம் ஃபர்வேஸ் வந்து அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து நிதி அமைச்சர்ன்றாங்க, ஏன்னா அவர் தானே ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, அதனால் நிதி அமைச்சர்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு விளையாட்டுக்கள் சீரியஸாகவே சொல்கிறாப்புல. நாங்கள்லாம் லிஸ்ட் போட்டோம் சார், டேரக்டர் நம்ம ஆட்சி தான், நம்ம அடுத்து ரெடி. இப்போ போய் பதவி ஏற்கிறது மட்டும், பதவி ஏற்கிறது தான் வேலை. இதுக்கடையில் ஓட்டு போடணும், ஓட்டு கேட்டு போடணும், பூத் இருக்குது, ஏஜென்ட் இருக்குது, கேன்வாஸ் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தெரியல, படம் மாதிரியே நினைக்கிறாங்க, வாழ்ந்துருக்காங்க. ஒரு பாட்டு முடிஞ்சா அடுத்த சீன் என்ன வரும், ஒரு சீன் முடிஞ்சோன்னே ஜெயிக்கிறது, ஒரு சீன் முடிஞ்சா அடுத்த சீனில் வந்து முதலமைச்சர், அதுக்கு அடுத்த சீனில் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் எப்படி டேர்ன் ஆகுதோ லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதத்தில் அங்கே சிஎம் ஆகிட்டு போய் என்ன சிஎம் பதவி தளபதிக்கலாம் ஒரு சாதாரண விஷயங்க. அவர் இந்த ஆடியோ லான்ச் மட்டும் முடியட்டுமே, அடுத்து பாருங்கள் 2 பிரச்சாரத்துக்கு போவார், அப்புறம் ஓட்டு கேட்பார், மக்கள்லாம் போட்டுருவாங்க, நேரம் நம்ம சிஎம். இந்த லிஸ்ட்லாம் ரெடியாக இருக்குது, அதுக்கு எங்களுக்கு ஆள்லாம் ரெடியாக இருக்குது, கைவசம் எல்லாம் திறமை உள்ள ஆட்களே இருக்காங்க பாருங்கள். இல்லை, ஒரு எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே மாவட்ட செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒன்றிய செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டுன்னா இதுவே ஒரு பெரிய வியாபாரமாக இருக்குல்ல. வர்றதுக்கு முன்னாடி அதான் இன்னொரு கட்சியுடைய நிர்வாகிட்ட காலையில் பேசிகிட்டு இருந்தார், சொன்னார். நான் கேட்டேன், ஏங்க உங்கள் கட்சியில் கூட நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கீங்க, மாறி இருக்குது, இது கூட 10 கோடி ரூபா வரைக்கும் போலங்க மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கு, ரொம்ப டிமாண்டாக இருக்கேங்க அந்த கட்சியிலன்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு 2 கோடி ரூபா, மாவட்ட செயலாளருக்கு 5 கோடின்னு பணம் தனியாக உள்ள ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூரில் ஒரு பிரச்சனை நடந்து அது ஒரு போராட்டம் நடந்துச்சு, காசை வாங்கிட்டு பதவி போட்டாங்கன்னு. இந்த மாதிரி பதவி வாங்குறதுக்கே காசு. அப்போ நீங்கள் ஊழலை எப்படி நீங்கள் ஒழிக்க போகிறீங்க? உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஊழலை உங்களால் ஒழிக்க முடியலையே, உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல சரி பண்ண முடியல, உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. என்ன நடந்துச்சு நாமக்கல்ல? அது கரூரில் வந்து அதான் கரூரில் கொலை நடந்துச்சு. இல்லை நாமக்கல்ல அது என்ன ஈரோட்டில் இது கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நாமக்கல்ல வந்துட்டு அங்கே தலைவர் மாவட்ட செயலர் வந்து மகளிர் அணியை சந்திச்சாரு. மகளிர் அணியும் மாவட்டமும் என்ன பண்ணாங்கிறது வீடியோலாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் நீக்கப்பட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உங்களை நம்பி வந்த ஆட்களுக்கே நீங்கள் வந்து விசுவாசமாக இல்லை, உண்மையாக இல்லை. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க? விஜய் நம்பி ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம சொல்கிற விஷயம்லாம் தமிழ்நாடு எல்லா வகையிலும் சிறந்த மாநிலமாக இருக்குது. விஜயை வச்சுக்கிட்டு ஆற்காடு நவாவை பொழிச்சு துப்பிட்டார். எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான் இருக்குது தம்பி, நீங்கள் வந்து எதையும் உடச்சி விட்டு போயிடாதீங்க. அது விஜயருக்கு மேடையில் ஆர்கனைஸ் பண்ண டீமில் எப்படி ஆற்காடு நவாவை நினச்சிட்டு பாப்பில் உனைய நான் சோத்தை போட்டு கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ணையா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் கிடையாது. 50 வருட உழைப்பு 2 திராவிட கட்சியிலும் தமிழ்நாட்டை 50 வருடம் செதுக்கி வச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நமக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. 56%, 56% வந்து இன்றைக்கி எஜுகேஷனில் நம்ம முன்னாடி இருக்கோம். இந்தியாவிலேயே உள்நாட்டு உற்பத்திலையும் சரி, ஏற்றுமதியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி 2வது மாநிலமாக இருக்கும். முதல் மாநிலம் மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இருக்க தான் செய்யும். ஏன்னா அது இந்தியாவினுடைய ஒரு பிஸ்னஸ் கேபிட்டல். எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கும். இங்கே சாதி மதங்களை தாண்டி மனிதன் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான், எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு பிரச்சனை வந்து அவன் நிற்கிறான், அவனுக்கு பிரச்சனை வந்து இவன் நிற்கிறான். இந்த ஒற்றுமையை உடச்சி விட்டு போயிடாதீங்க. ரொம்ப ஆபத்தான விஷயத்தை செய்யணும்னு பாஜக வேறு ஒரு முகமூடியோடு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அது வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிமுக இல்லாத பாஜக. இப்போ உங்களை என்ன பண்ணுறாங்க, பாஜகவுடைய திட்டம் என்ன, ஓட்டு செத்துறப்ப நம்ம வந்துடலாம்,
யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம வந்த பிறகு வந்து கொண்டு வந்துடலாம். அவங்க என்ன திட்டம் அப்படின்னா, பாஜக நிர்வாகி சொல்கிறார், அடுத்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படி ஆவீங்க, நீங்கள் கேட்குறது 30 சீட் தான் கேட்குறீங்க, 40 சீட் தான் கேட்குறீங்க, எப்படி நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் ஆக்குவீங்கன்னு கேட்டால், இந்த முறை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. பாஜக நிர்வாகிகள் ஓப்பனாக பேசுகிறாங்க, மெஜாரிட்டி கிடைக்காது. அப்படிங்கும் போது நாங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோல் எடுத்துருவோம். பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை வச்சு ஆட்சி அமைச்சிச்சு, பார்த்துருக்கோம், வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டை அவர்கள் நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது. மறைமுகமாக ஆட்சி செய்வதற்கு வாக்குகளை சிதறடித்து அதன் வழியாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை மலர வைப்பதற்கு, தாமரையை மலர வைப்பதற்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக முடிவிடுங்க. பாஜக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு போடுங்க. பாஜக வேண்டாம், பாஜக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு போடுங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தப்பிக்காக மிக்க நன்றி.